ஸோ ஆஸ்மாங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்ச பேர், அது வியாதியே கிடையாது. எக்ஸசிவ் டேம்ப் இதுதான் அதோடைய வியாதி. டேம்பை குறைக்கணும். இப்போ ஆஸ்மா வந்து இந்த மூச்சு திணறலோட வர்ற பேஷண்ட்டுக்கு பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் அதிகமாகிடும். ஹிஸ்டமைன், இந்த ஹிஸ்டமைன் வந்து ஒரு 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 டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். அது செல்களில் போய் அதிகமாக நின்றுவிடும். உங்களுக்கு அந்த ஆர்கனை ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் ஆகிடும். இப்போ மூச்சு திணறல் உருவாகுது. இதுக்கு நீங்கள் மருந்து எடுத்தால் கூட உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து ஆன்டிஹிஸ்டமின் மெடிசின் தான் தருவாங்க. பட் அது வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு கெமிக்கல் ஃபார்மில் இருக்கும். ஸோ அது பாடியை வந்து திருப்பி கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் நெபுலைசர் அது இதுன்னு போடுறாங்க, எல்லாமே ஆன்டிஹிஸ்டமின் மெடிசின் தான். ஆனால் பாடிக்குள்ளேயே ஆன்டிஹிஸ்டமின் இருக்குது. அதை நம்ம தூண்டி விடுறது மூலமாக இமிடியேட்டாகவே பாடிக்கு ஆன்டிஹிஸ்டமின் கிடைக்கும். இமிடியேட்டாகவே வந்து வித்தின் 1 minute ஆஸ்மா பேஷண்ட் வந்து அவங்க அந்த அந்த ரெஸ்பிரேஷன் வந்து கிளியர் ஆகும். பட் தொடர்ந்து கொஞ்ச நாள் சிகிச்சை பெறுறதன் மூலமாக அவங்க அந்த டேம்பை வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த இந்த கூடியிருக்கிற ஹிஸ்டமினை நம்ம குறைச்சி விட்டோம்னா ஆஸ்மா அவங்கள விட்டு 100% ரிலீவ் ஆயிடும்.